ஃபேமிலி நல்லா ஒரு டேஸ்டியான மந்தி பார்க்க போகிறோம். இது எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்காக சொல்ல உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்து சிக்கன் லெக் பீஸ் 4 எடுத்துருக்கேன் மந்திக்கு. இந்த 4 கேரல் போட்டு வாங்கியிருந்தேன். மசாலாவை அரைச்சி மசாலாவை தடவி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ரைஸும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருந்தோங்க. ஏன்னா ரைஸ் நல்லா ஊறினா தான் நல்லா சாதம் நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் வந்து இந்தியா கேட் செல்லா பாஸ்மதி ரைஸ். இது கேரளாவிலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின குடமிளகாய் இதை சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மிலே ஒரு 25 நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா வேகும். ஏன்னா இதுக்கு நான் தண்ணிலாம் உள்ள அதுலேயே தண்ணி விட்டுரும். இதை நல்லா எடுத்து வச்சிடலாம். நல்லா பாருங்கள் வெந்துருந்துச்சு. இதை நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் ரைஸுக்கு நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 8 கிராமு, 8 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துருக்கேன். இது கூடவே ட்ரையான ஒரு லெமனும். இது வந்து சிக்கன் டியூப்பு. இதுவுமே நான் கேரளாவிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கல. இதை நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதை நல்லா குட்டி குட்டியாக நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தா போதுங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததையும் இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணி கொதிஞ்சிருக்குது. ரைஸ் போட்டு நல்லா தாராளமாகவே கிண்டி விடலாம். ஏன்னா நம்ம நார்மலான பாஸ்மதி ரைஸ் வந்து உடையுன்னு சொல்லி கிண்டுறதுக்கு பயப்படுவோம். இது அப்படி இல்லை. அரிசி வந்து மொத்தமாக இருக்கிறதுனால அந்த இதே இல்லை. நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து மீதி இருக்கிற மசாலாவை தடவி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கிரில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மந்தி ரெடி ஆயிடுச்சு. மந்தியிலே வந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் நான் வச்சு மூடி வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா ரைஸ் உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். குறப்பாக 2 பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் ஜீரகம், உப்பு சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிட்டு மந்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.